ஐரோப்பிய நாடுகளிலேயே மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதாவது அந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முதற்கட்ட வாக்கெடுப்புகள் நேற்றைக்கு முன்தினம் முடிவடைஞ்சிருக்குது. அந்த வாக்கெடுப்புகள் ரிசல்ட் வெளியாயிருக்குது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தலைகீழான வாக்குகள் வெளியில வந்திருக்குது. எப்படின்னு சொன்னா, இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரோன் என்ற கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதாவது முதலாவது இடத்தை தவற விட்டு, இரண்டாவது இடத்தை தவற விட்டு, மூன்றாவது இடத்துல தான் இருக்குது. அப்ப இதற்கு நேர் எதிராக எப்படி என்று சொன்னா, வரலாற்றிலேயே முதல் தடவையா வலதுசாரிகள் கட்சி முன்னிலை வகிச்சு கொண்டிருக்கு. அதாவது இந்த முதற்கட்ட வாக்கெடுப்புல 39% வாக்குகள் எடுத்து முதல் நிலையில இந்த வலதுசாரிகள் கட்சி இருக்குது. இது வரலாற்றிலேயே முதல் தடவை என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னா, இந்த வலதுசாரிகள் கட்சி அதி தீவிர கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய கட்சி. அதிலும் குறிப்பா இந்த புலம்பெயர்ந்தோரை முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த வலதுசாரிகள் கட்சி. அவர்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரைகள், இறுதி நேர பிரச்சாரங்கள் எல்லாமே இந்த புலம்பெயர்தலை அடியோட நிப்பாட்டுறதாகத்தான். அதாவது இப்ப புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள், ஒருவர் குடியுரிமை எடுக்க போறார் என்று சொன்னா கண்ணக்க தடைகளை தாண்டி எடுக்கிற மாதிரியே புதிய சட்டங்களுடைய வரைவுகள் எல்லாத்தையுமே அவர்கள் தங்களுடைய கொள்கைகளாக சொல்லியிருந்தார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த பிரான்ஸ் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அவர்களுடைய அந்த கொள்கைகள் வெற்றியும் பெற்றிருக்கு. அப்படி இருக்க இந்த முதற்கட்ட தேர்தல் முடிவடைஞ்சு 39% வாக்குகளோட அந்த வலதுசாரிகள் கட்சி முன்னிலை வகிக்குது. சோ அந்த கட்சிக்கு இனி இரண்டாம் கட்ட தேர்தல் அதாவது இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போது. இந்த வாக்கெடுப்புலையும் வெற்றி பெற்று அது பிரதமர் பதவியை அலங்கரிச்சால் எப்படியான மாற்றங்கள் பிரான்ஸ்ல நடக்க போது, எப்படியான புதிய விதிகள் அமுலுக்கு வரப்போது, என்னென்ன சட்ட சிக்கல்களை புலம்பெயர்தோல் எதிர்கொள்ள நேரிடும் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க சொல்ல போறேன். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். எப்படி என்று சொன்னா, பிரான்ஸ் ஒரு ஜனாதிபதி ஆட்சிக்குரிய நாடு. அதாவது இலங்கை எப்படி ஜனாதிபதி ஆட்சிக்குரிய நாடு, அதாவது பிரதமருடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாடோ அதே போலதான் பிரான்ஸ். இப்ப இந்தியா ஜூகே எடுத்தோம்னு சொன்னா அங்க பிரதமருக்கான அதிகாரங்கள் தான் அதிகம், ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு இப்ப இந்தியாவுடைய ஜனாதிபதியினுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டா எல்லாருக்கும் அப்துல் கலாம் ஞாபகம் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய பேர் தெரியாது. சோ அந்த அளவுக்கு அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். ஆனா பிரான்ஸ் அப்படி கிடையாது, ஜனாதிபதி அதிகாரமுடைய நாடு. அப்படிப்பட்ட ஜனாதிபதியினுடைய இருக்கக்கூடிய மேக்ரோன் 2027 வரை அந்த ஜனாதிபதி பதவியில் இருக்கக்கூடியவர். ஆனா அவர் இப்பயே பாராளுமன்ற தேர்தலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த தேர்தல் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக போகுதுன்னு சொன்னா, பிரான்ஸை பொறுத்த மட்டும் பிரான்சினுடைய பாராளுமன்றத்தை நேஷனல் அசெம்பிளி என்று சொல்வார்கள். சோ அந்த நேஷனல் அசெம்பிளியில மொத்தமாக 577 மெம்பர்ஸ் இருக்கணும். இந்த 577 மெம்பர்ஸ்ல எந்த கட்சி, அதாவது போட்டியிடக்கூடிய எந்த கட்சியினுடைய கூட்டணி 289 உறுப்பினர்களை வச்சிருக்கோ அந்த கூட்டணியினுடைய தலைவர் தான் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். இப்ப இருக்கிற முடிவுகளின் அடிப்படையில், அதாவது நான் முதல் சொன்னது போல இப்ப இருக்கிற முடிவுகளின் அடிப்படையில் 39% வாக்குகளை பெற்று வலதுசாரிகளுடைய கட்சியினுடைய தலைவர் தான் முன்னிலையில் வகிக்கிறார். ஒருவேளை இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பும் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சா அவர் தான் பிரதமர் பதவியை அலங்கரிக்க போறார். அப்ப என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொன்னா, ஜனாதிபதி சீட்ல ஒரு கட்சி, பிரதமர் சீட்ல ஒரு கட்சி இருக்க போகுது. இந்த ரெண்டுமே நேர் எதிரான கொள்கைகளை கொண்ட கட்சி. அப்ப மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட போகுது. எப்படி என்று சொன்னா, 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அப்ப மிக பாரிய நெருக்கடி இலங்கை ஏற்பட்டிருந்தது. அதாவது உள்ளக முரண்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை எடுக்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மிக அதிகமாக இருக்கும். சோ அப்படிப்பட்ட நிலைமை தான் இனி பிரான்ஸ்ல ஏற்பட போகுது. எப்படி என்று சொன்னா, இவர்கள் இந்த வலதுசாரிகள் வெற்றி பெற்றா இமானுவேல் மேக்ரோன் கட்டாயமா 2027 வரை ஜனாதிபதி என்ற ஆட்சி பீடத்தில் இருப்பார். அதே போல இவர்கள் பிரதமர் என்ற ஆட்சி பீடத்தில் இருக்க மிக பாரிய நெருக்கடிகள் பிரான்ஸ்ல ஏற்படுறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அப்ப ஏன் இப்படி ஒரு சிக்கலான தேர்தலை இமானுவேல் மேக்ரோன் ஏற்படுத்தி இருக்காருன்னு சொன்னா, இனி நடக்க போகிற ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் இமானுவேலுடைய கட்சி போட்டியிடுது. அப்ப அந்த போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் சொல்லியும் இன்னும் ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு அங்க இருந்தது. என்னன்னு சொன்னா, அங்கேயும் வலதுசாரிகள் கட்சி மிக அதிகமான செல்வாக்கு காட்டியிருக்குது. சோ அதை முறியடிச்சு தன்னுடைய பவரை அங்க நிலைநிறுத்தணும் சொல்லித்தான் இந்த தேர்தலை ஏற்படுத்தியிருக்கார். ஆனா அவர் எதிர்பார்க்காத மாதிரி அந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு சாதகமாக அமையல. மிக பாரிய ஒரு தோல்வியை இமானுவேல் மேக்ரோனுடைய கட்சி சந்திச்சிருக்கு. அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. வெறும் 21% வாக்குகளை எடுத்து 3வது இடத்துக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்குது.
இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப நடைபெற்ற முதலாவது கட்ட வாக்கெடுப்புல 50% வாக்குகளுக்கு அதிகமாக எடுத்தவர்கள் வந்து நேரடியா பாராளுமன்றத்துக்குள்ள போயிடும். அதை தாண்டி யாரெல்லாம் 12.5% வாக்குகள் எடுத்திருக்கணுமோ அவர்களுக்கானதான் இந்த இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு. சோ அதுலயும் யாரெல்லாம் கூட அடிக்கணுமோ அவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ள போவார்கள். அப்படி போகக்கூடியவர்கள 289 பேரை வந்து யார் கைப்பற்றினமோ அவர்தான் பிரதமர். சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் வலதுசாரிகள் கட்சியினுடைய தலைவர் அதிகமான வாக்குகள் இருக்கிறபடியா அவரை தான் இப்ப ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்குது. இப்படியான ஒரு சட்ட சிக்கல்கள் அங்க ஏற்பட போகுது. அப்ப அவர் ஒரு சின்ன விடயத்தை ஒரே சட்டத்தை சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொன்னா, தான் ஆட்சிக்கு வந்தா இப்ப வந்து பிரான்ஸை பொறுத்த மட்டும் ஒரு குடியுரிமை இல்லாத பேரண்ட்ஸ் வந்து பிரான்சுக்கு போய் அங்க வந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பிரான்சினுடைய குடியுரிமை உடனடியாக கிடைக்கும். தான் ஆட்சிக்கு வந்தால் அந்த குடியுரிமை ரத்து செய்யப்படும் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சிம்பிளா சொல்லியிருக்காரு என்று சொன்னா, இந்த ஒரு சட்டத்தை தான் அவர் ஒரு பரப்புரையில சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் பிரான்சினுடைய குடியுரிமை இல்லாம இங்க இருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவர்களுக்கு ஒரு குடியுரிமை உடனே கிடைக்குது, தான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி கிடைக்கக்கூடிய குடியுரிமைகளை தான் ரத்து செய்வர் என்று சொல்லி அந்த 28 வயதான வலதுசாரிகள் கட்சியினுடைய அந்த கூட்டணியினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம கணக்கு வேறுபட விடயங்கள் சொன்ன உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கப்பட மாட்டாது, உலகத்தினுடைய யுத்தத்துக்கு நாங்கள் முடிவு கொண்டுறோம் என்று சொல்லி கணக்க சொல்லி இருந்தாலும் பிரான்ஸ் மக்களுக்கு இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் பிடிச்சுதான் அவருக்கு வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எப்படி என்று சொன்னா, அவர்கள் வந்து அந்த காலத்திலிருந்து இப்ப மட்டும் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சாரங்களுமே வந்து இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக தான் இருந்தது. ஏன்னு சொன்னா, இப்ப பிரான்ஸை பொறுத்த மட்டும் பணவீக்கம் இருக்குது, வேலையின்மை இருக்குது, பணத்தினுடைய தன்மை குறைஞ்சது இருக்குன்னு சொல்லி கணக்க பிரச்சனைகள் இருக்கிறதால இவர்கள் வச்சிருக்கக்கூடிய கொள்கைக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். சோ இப்படியே இந்த நிலைமை போனா யாரெல்லாம் இப்ப பிரான்ஸ்ல வசிச்சு கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் இப்ப போய் குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறோமோ, இல்ல யாரெல்லாம் இப்ப போய் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறோமோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பேரடியான செய்தி. ஏனென்று சொன்னா, அந்த 28 வயதான வலதுசாரிகள் கூட்டணியினுடைய தலைவர், அதாவது ஜோர்டன் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய கதை முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும். அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறதுக்கும் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னா, அவ்வளவுத்திற்கு அதி தீவிரமான கொள்கைகளை கொண்டவர்கள் தான் அந்த வலதுசாரிகள். அதாவது ஜூதர்களுக்கு எதிரான கொள்கைகளை முன்வைக்கக்கூடியவர்கள், இந்த புலம்பெயர்களுக்கு எதிராகத்தான் அந்த காலத்திலும் இந்த காலம் மட்டும் கதைச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள். நான் முதல் சொன்னது போல இந்த பிறந்த குழந்தைக்கு குடியுரிமை இல்லை என்றதிலேயே விளங்கிக் கொள்ளணும் எந்த அளவுக்கு பாரதூரியமான சட்டங்களை இவர்கள் ஏற்படுத்த போகிறார்கள் என்று சொல்லி. இன்னும் ஒரு பிளஸ் வந்து இந்த வலதுசாரிகளுக்கு இருக்கு. எப்படி என்று சொன்னா, 289 ஆசனங்களை பெறுற கட்சி தான் பிரதமரா வரையணும். அப்போ ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் நிறைவேறணும் என்று சொன்னா, அதே ஒரு புதிய சட்டம் வருதுன்னு சொன்னா அந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்கப்படும். விவாதத்துக்கு வைக்கப்பட்டு சரிக்கு அரவாசி எந்த கட்சிக்கு ஆதரவு கிடைக்குதோ அப்படி கிடைச்சால் அந்த புதிய சட்டம் வந்து நிறைவேறும். சோ 289% அதிகமான வாக்கெடுப்போடு ஒருவர் பிரதமரானா அவர் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படும். ஏன்னு சொன்னா, அவருக்கு அங்க ஆதரவுகள் வந்து 289க்கு பிளஸ் அங்க இருக்குதுன்றதால அவர் கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் மிக இலகுவாக ஆதரவாகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச காலத்துக்கு முதல் கோட்டாபாய ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் கோட்டாபாய கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையோட சட்டம் மூலமாக்கப்பட்டது. அதே போல ஒரு நிலைமை பிரான்ஸ்ல ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இந்த 28 வயது இளைஞன் வந்து கொண்டுவரக்கூடிய பாரதூரியமான சட்டங்கள் எல்லாருமே இந்த புலம்பெயர்தலுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சோ இனி என்ன நடக்க போகுது, இது வந்து இறுதி முடிவு கிடையாது. இனி ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போற தேர்தல் தான் இறுதி கட்டமா இருக்கும். அதற்கு பிறகுதான் என்னென்று சொல்லி ஒரு நிலைமை வரும். ஏன்னு சொன்னா, இந்த இப்ப இருக்கக்கூடிய மெக்ரோனுடைய கட்சிக்கும் பிரான்சினுடைய நகர்பகுதி இல்லாத கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெருசா தொடர்பு இல்லை. சோ அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு இதுகளுக்கு வரையலாம். சோ இனி எல்லாமா சேர்ந்து 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு நடந்து முடியக்கதான் இனி உண்மைத்தன்மை, உண்மையான வாக்கு வங்கி என்னன்னு சொல்லி ஒருவேளை இந்த நிலைமை தலைகீழாக மாறலாம், இல்ல இதே நிலைமை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தை கொண்டு வரலாம். சோ கொண்டு வரக்கூடிய வாக்குகள் எப்படியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலைமை யாரெல்லாம் பிரான்சுக்கு போகணும்னு சொல்லி காத்து கொண்டிருப்பீங்களோ உங்களுக்கும் இப்ப பிரான்ஸ்ல வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது மறுக்கவே முடியாது. சோ இது பற்றிய என்னென்ன தகவல்கள், இனி என்னென்ன புதிய சட்டங்கள், என்னென்ன கொள்கைகள் அவர் கொண்டு வர போறார் என்று சொல்றாருன்றத புதிய தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.